Hi friends, this video sponsored by Genreview. இதில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட் குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ராடக்ட்டை வீக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப நீங்களே வாங்குவீங்க. எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது. இது லிங்க் வந்து www.genreviews.online. இதுதான் இதோட லிங்க்கு. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வியூ பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து ரவா லட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் தேங்காய், இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தேங்காய் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து அரை கப் ரவை ஒரு கப் ரவைக்கு அரை கப் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் வறுத்தாச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் காய்ச்சதையும் முந்திரி திராட்சை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு, உலர் திராட்சை வந்து நல்லா புஃபி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை வந்து நல்லா புஃபி வந்துருச்சு. இந்த டைமில் உலர் திராட்சை முந்திரியும் நல்லா எடுத்துகிட்டு, அதே நெய்யில் ரவையை ஒரு கப் ரவையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரவை எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ரவா லட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, 10 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ரவையை எடுத்துகிட்டு நம்ம அதே பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அரை கப் தண்ணி. இது நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம சர்க்கரையை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த கம்பி பதம் வரணும், இதுதான் பக்குவம். ஸோ இந்த டைமில் நம்ம ரவையை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சு தேங்காயும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை இதையும் இப்போ இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வந்து நல்லா சூடாக காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பால் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 1/4 டம்ளர் பால் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் சேர்க்காமல் கூட பிடிக்கலாம். பால் சேர்க்கு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் ரவா லட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். பால் சேர்க்காமல் செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ரவா லட்டு வந்து ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.